அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாவே வேலைய பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் தக்காளி ரசம் ரெடி பண்ணிக்கிட்டேன். உடம்பு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரியில்ல. வந்த ஃபீவரும் பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டு போகாது போல இருக்கு. புடிச்சிருக்க சளியும் நம்மள விட்டு போகாது போல இருக்கு. அந்த மாரி தான் இருக்குது. 2 தக்காளி நல்லா பெரிய சைஸ்ல எடுத்து, நல்லா கழுவிட்டு ஒரு பவுல்லயும் சேர்த்துட்டு, ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா கொதிச்ச வெந்நீர வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா தண்ணீரோட அந்த தக்காளி கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு விட்டு, அதில உள்ள சக்கையெல்லாம் எடுத்துட்டு, எந்த அளவுக்கு புளி கரைசல் வேணுமோ, அந்த அளவுக்கு புளி கரைசலையும் சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமா பார்த்தீங்கன்னா மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு, கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5, 6 பல்லு பூண்டு, 2 வரமிளகாயும் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தேன். அந்த பல்ஸ் மோடு குடுத்து அரைச்சு வச்சிருந்ததையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வதங்குனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தையும் சேர்த்து, ரசத்த கொதிக்க விட்டுறாம, நமக்கு எப்போதும் போல எப்படி ரசம் நம்ம ரெடி பண்ணுவோமோ, அதே மாரி ரெடி பண்ணிட்டு, இத அப்படியே நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரிட்ஜில கொஞ்சம் கீரையும் இருந்தது. அத வச்சு கொஞ்சம் சாறு மாரி ரெடி பண்ணிக்கலாம் கெட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ்ல உள்ள தண்ணிய நல்லா கெட்டியான தண்ணியா எடுத்து, அதில தேவைக்கேத்த உப்பும் சேர்த்து, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்த நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்து, இருந்த கீரையும் அதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம், நல்லா கெட்டியா 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த பாலையும் சேர்த்துட்டு, ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம பால் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கொஞ்சமா ஃப்ரிட்ஜில கறி இருந்தது. அதையும் அப்படியே கிரேவி மாரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் நம்ம வீட்ல இதுதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.